இவரை பார்த்துவிட்டு தான் என்னை பார்க்கணும் என்று பெருமாள் யாரை சொன்னார் என்று தெரியுமா? திருப்பதி பெருமாளின் மலை கிடையாது, இதை வராக மலை என்று சொல்வதுதான் சரியானது. அது எப்படி வராகருக்கு சொந்தம் என்று கேட்டால், விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டெடுத்தவுடன் அப்போது அனைத்து தேவர்களும் பூலோகம் நன்மைக்காக வராகரை பூமியில் தங்கி காத்தருள வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு வராக மூர்த்தியும் சரி என்று சொல்லி ஒரு மலையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்து வந்தார். அதுதான் வராக சேஸ்திரம் என்று அழைக்கப்படும் திருமலை. விஷ்ணுவும் அவதார நோக்கம் முடிந்து வைகுண்டம் சென்ற பிறகு ஸ்ரீனிவாசனாக அவதாரம் எடுத்து அவர் பார்த்த முதலிடம்தான் இந்த மலை. ஸ்ரீனிவாசர் தன்னுடைய சோக கதையை வராக மூர்த்தியிடம் சொல்லி இங்கே தங்க அனுமதி கேட்டார். அதற்கு வராக மூர்த்தி, நீங்கள் இந்த மலையில் தங்க எனக்கு தர்ச்சனை கொடுத்தால் தான் அனுமதிப்பேன் என்று சொன்னார். லட்சுமி தேவி என்னை பிரிந்து போனதால் செல்வம் என்னிடம் இல்லை, அதனால் மதிப்பு மிக்க வார்த்தையை தருகிறேன். என் பக்தர்கள் என்னை பார்க்கும் முன் உங்களிடம் ஆசி பெற்றுதான் என்னை பார்ப்பார்கள். உங்களுக்கு முதல் மரியாதை அளிக்கப்படும், உங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்த பிறகுதான் எனக்கு படைக்கப்படும் என்று ஸ்ரீனிவாசர் வராக மூர்த்திக்கு வாக்களித்தார். வெங்கடாசலபதியின் வடக்கு வளாகத்தில் தான் வராகரின் சன்னதி உள்ளது. வராக தரிசனம் செய்யாமல் திருப்பதி யாத்திரை முழுமையடையாது என்று நம்பப்படுகிறது. வராக மூர்த்தி ஸ்ரீனிவாசருக்கு 100 அடி இடம் கொடுத்ததாக வெங்கடாசல மகாத்தியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து இன்று வரை வராக மூர்த்திக்கு பிரசாதம் பூஜித்த பிறகுதான் 7